நான் ஒன்னு சொல்லட்டுமா பேபி? எது நடக்குதோ அது நடந்துக்காக தான் நடக்குது. ஒருவேளை அந்த குழந்தை இந்த உலகத்துக்கு வந்து அழுது கிழுது தூங்காம தொல்லை பண்ணி அப்படி இருந்திருந்தா நீ எல்லா ஃபியூச்சர் பிரச்சனையில இருந்தும் ஃப்ரீ ஆயிட்ட. பிரச்சனை தீர்ந்துச்சுன்னு நினைச்சுக்கோ. எது நடக்குதோ அது நல்லதுக்காக தான் நடக்கும். உனக்கு எந்த அக்கறையும் இல்லாத மாதிரி ஏன் பேசுற? எனக்கு அக்கறை இருக்கு பிருத்வி, எனக்கு அக்கறை இருக்கு. நம்ம காதல் சின்னத்தை யாரோ கொன்னுட்டாங்க. நம்ம குழந்தை யாரோ கொன்னுட்டாங்க பிருத்வி, நம்ம குழந்தை யாரோ கொன்னுட்டாங்க. இவங்க பாட்டுக்கு ஓப்பனா அவங்க காதல டிஸ்ப்ளே. அட கடவுளே, யாரும் இங்க வந்துடக்கூடாது. சாரி, ஒரு நிமிஷம். நீ உட்கார். ஐ எம் சாரி, ஐ எம் சாரி, ரியலி சாரி பேபி. நான் புரிஞ்சிக்கவே இல்லை. உன்னுடைய அம்மா, உன்னுடைய தாய் பாசத்தை நான் புரிஞ்சிக்கவே இல்லை. ஐ எம் சாரி பேபி, லிசன் டு மீயா. நான் தான் புரிஞ்சிக்கவே இல்லை. உன்னுடைய வயிற்றுல வளர்ற குழந்தை நம்மளுடைய காதல் சின்னம் நான் புரிஞ்சிக்கவே இல்லை. ஆனா இப்போ எனக்கு புரிஞ்சிடுச்சு. ஐ எம் சாரி பேபி, ஐ எம் சாரி. யாரோ என்ன கொல்ல முயற்சி பண்ணாங்க, ஆனா என் குழந்தை இறந்துருச்சு. அதோட நம்ம குழந்தை இறந்துருச்சு. யாரு என்ன கொல்ல முயற்சி பண்ணாங்க? யார் நம்ம சந்தோஷத்தை கெடுத்தது? ஒருவேளை அந்த கான்ட்ராக்ட் கில்லர் பண்ண தப்பால என் குழந்தை இறந்திருந்தா நீ அவனை கொன்னுடு. ஒருவேளை அவனுக்கு யாராவது பணம் கொடுத்தா அவனை தேடி யாரு அவனுக்கு பணம் கொடுத்ததுன்னு தேடி கண்டுபிடிச்சு கொல்லு. எவன் எனக்கு இவ்வளவு கஷ்டத்தையும் துக்கத்தையும் கொடுத்தானோ அவனை தேடி கண்டுபிடிச்சு கொன்னுடு. அதோட நீ அவனை பழி வாங்கணும். நம்ம குழந்தை இழக்க வச்சவனை பழி வாங்கணும். பேபி, நீ பழி வாங்கி அமைதியா இரு. நான் சொல்றத கவனமா கேளு. நான் உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்க போறேன். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எனக்கு அதுக்கு ஆன்சர் வேணும். அதுக்கு பிறகு நீ என்ன சொன்னாலும் நான் செய்யறேன். உனக்கு ஆக்சிடென்ட் எப்படி நடந்துச்சு? எனக்கு தெரியலையே. நான் ஃபுட்பாத்ல போயிட்டு இருந்தேன். அப்போ எனக்கு திடீர்னு தலை சுத்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. யார் நம்ம குழந்தைய கொண்டு இருந்தாலும் நான் அவங்கள பழி தீர்க்கணும். அதோட எனக்காக பழி வாங்க போறது நீ பிருத்வி. எனக்கு ப்ராமிஸ் பண்ணு, நீ அவங்கள பழி வாங்கணும். நான் உனக்கு ப்ராமிஸ் பண்றேன் பேபி. நான் பழி வாங்குவேன். நீ எப்படி சொல்றியோ நான் அப்படி எல்லாம் செய்வேன். ப்ராமிஸ். சார், சார், என்ன விடுங்க சார். நீ என் பேபியை கொல்ல முயற்சி பண்ணல. ஏன் பேபி ஷைன் பேபியை கொல்ல முயற்சி பண்ணல? சொல்லு, நீ எதுக்கு அவளை கொல்ல முயற்சி பண்ண? சொல்லு. சார், நான் சொல்றத கேளுங்க சார். நான் அவங்கள கொல்ல வரல சார். சார், நீங்க என்னோட பல வருஷ கஸ்டமர் சார். சார், சார், உங்க ரெண்டு பேர்னால தான் சார் என் குடும்பமே நடக்குது இன்னைக்கு. நீங்க ரெண்டு பேரும் எனக்கு கடவுள் மாதிரி சார். சார், நான் மேடமை கொல்ல வரல சார். என்ன நம்புங்க சார். நான் சத்தியமா உங்களை கொல்ல வரல சார். தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க சார். என்ன கொன்னுடாதீங்க சார் ப்ளீஸ். நான் உண்மைதான் சார் சொல்றேன் சார். அவங்கள நான் கொல்ல வரல சார். உனக்கு நான் கடைசி வாய்ப்பு தரேன். கடைசி வாய்ப்பு. நீ உயிரோட இருக்கணும்னு நினைச்சனா உனக்கு கிடைக்கிற கடைசி வாய்ப்பு இது. இல்ல சார். சொல்லிடு. இல்ல சார். உண்மையை மட்டும் சொல்லு. நீ என் ஷைன் பேபியை ஏன் கொல்ல முயற்சி பண்ணனே? இல்ல சார், சத்தியமா சொல்றேன் சார். இல்லனா உன்னை இத வச்சே உன்னோட தலையை நான் உடைச்சிருவேன். வேண்டாம் சார். நான் நிஜமா உன் தலையை உடைச்சிருவேன் சார். வேண்டாம் சார். உண்மை சொல்லு. உண்மை சொல்லு. நான் பண்ணல சார். சார், அந்த பொண்ணு தான் சார் பண்ணா. அந்த பொண்ணு தான் சார் பண்ணா. எந்த பொண்ணுடா? யார் அவ?
யார் அந்த பொண்ணு சொல்லு. சார் என்கிட்ட சொல்லு யார் அந்த பொண்ணுன்னு. சார் சொல்லு யார் அந்த பொண்ணுன்னு சொல்லு. சார் 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 செல்லி மேடம் பிரீதாவை அங்க ரோட்ல ட்ரக் ஏத்தி கொல்ல சொன்னாங்க சார். ஆனா பிரீதா அப்ப ஃபுட்பாத்ல ஏறிட்டாங்க சார். ரோட்ல கீழே இறங்கவே இல்லை சார். அப்ப ஷெர்லி மேடம் அங்க வந்து பிரீதாவை தள்ளி விட முயற்சி பண்ணாங்க சார். அப்போ மேடமோட இருந்த பொண்ணு மேடம கீழே தள்ளி விட்டுட்டாங்க சார். ஆமா சார். இது அந்த பொண்ணு தான் சார். இந்த பொண்ணு தான் சார் நான் பார்த்தேன். இது எந்த கும்பல் இருந்தாலும் நான் கண்டுபிடிச்சிடுவேன் சார். இந்த பொண்ணு தான் சார் ஷெர்லி மேடம் கொல்ல ட்ரை பண்ண பொண்ணு சார். சார் ஒருவேளை நான் சொல்றதுல நம்பிக்கை இல்லைன்னா நீங்க அங்க இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க சார் ப்ளீஸ். உங்களுக்கு எல்லா உண்மையும் தெளிவா தெரிஞ்சு போயிடும் சார். நான் சொல்றது அத்தனை உண்மை என்ன நம்புங்க சார். மாம் வீட்டுக்கு வந்தேன். நான் ஷர்லினை பார்க்க போகும்போது மாம் ஃபோன் பண்ணாங்க. சோ நான் நேத்து ராத்திரியில இருந்து மாம் கூட தான் இருக்கேன். கரீனா போதுமா, சும்மா அழுதுட்டு இருக்காத. வா தைரியமா இரு, உட்கார். மாம் அண்ணி ரொம்ப அழுதுட்டு இருக்காங்க. ஆமாம்மா, இழந்த துக்கம் இருக்கதானே செய்யும். ரிஷபோட குழந்தைக்கு பாட்டியாகிறத நினைச்சு சந்தோஷப்பட்டேன். நம்ம எல்லாரும் எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம். இந்த வீட்டுக்கு குழந்தை வருவான், இந்த வீட்டோட வம்சம் விருத்தியாகும்னு இருந்தோம். ஆனா எல்லார் கனவும் கலைஞ்சு போச்சுமா. அப்ப இவ்வளவு கஷ்டம் இருக்கதானே செய்யும். பிரீதா, எனக்கு மருந்து வேண்டாம். மாம் நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? நீங்க டேப்லெட் எடுத்துதான் ஆகணும். நான் மருந்து சாப்பிட மாட்டேன். மாம் ப்ளீஸ் ப்ளீஸ், நான் அழறேன்னு கவலைப்படாதீங்க. அது அண்ணி அழறத பார்த்த உடனே என்னால என்ன கண்ட்ரோல் பண்ணவே முடியல. பொய் சொல்லாத. நீ என் பொண்ணு, எனக்கு உன்னை பத்தி தெரியும். நீ ரொம்ப ஸ்ட்ராங். உன் கண்ணிலேயே தண்ணி வருதுன்னா உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு தானே அர்த்தம். ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. என்னோட ரிஷபோட பேபி. சரிம்மா, யாரெல்லாம் போயிடுறாங்களோ அவங்க திரும்பி வரமாட்டாங்க. அப்படி இருக்கும்போது உடஞ்சு போறதெல்லாம் நல்லது இல்லம்மா. இன்னும் சொல்ல போனா நீ எல்லார் கண்ணீரையும் துடைக்கணும். நீ எவ்வளவு தைரியசாலிமா. எல்லாருக்கும் தைரியம் சொல்லு. நான் ரொம்ப முயற்சி பண்ணுமா, அழவே கூடாதுன்னு தான் நினைச்சேன். ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு நினைச்சேன். ஆனா அண்ணி அழுதத பார்த்த உடனே என்னால என்ன கண்ட்ரோல் பண்ண முடியல. அண்ணி பேபியோட ரூம்ல அழுதுட்டு இருக்காங்க. எவ்வளவு பாசமா பேபியோட ரூம் அலங்காரம் பண்ணும். நம்ம எவ்வளவு கனவு கண்டோம். நம்ம ரிஷபோட பேபி வருவான், நம்ம நிறைய விஷயங்களை பண்ணணும்னு ஆசைப்பட்டோம். ஆனா எல்லா கனவும் உடைஞ்சிருச்சு. பேபி இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே பேபி. அழாதம்மா, அழாத. சரி, போதும் போதும் போதும், எல்லாம் சரியாயிடும். கரீனா ஆண்டி ப்ளீஸ் அழுகாதீங்க, எல்லாமே சரியாயிடும். காலப்போக்குல எல்லா காயமும் ஆறி போயிடும். அதோட ராக்கிமா கூட சரியாயிடுவாங்க. நானும் இருக்கேன்ல, நான் அவங்கள நல்லா பாத்துப்பேன். நீங்க ப்ளீஸ் ஃபீல் பண்ணாதீங்க. வேணா பாருங்க, வீட்ல கூடி சீக்கிரமே இன்னொரு சந்தோஷம் நடக்கும். எப்படி எப்படி சந்தோஷம் வரும்? இதுக்கு வாய்ப்பே இல்ல. முன்ன இருந்த மாதிரி சந்தோஷம் எப்படி திரும்ப வரும்? நிச்சயமா இந்த குடும்பத்துல ஒரு பேபி வர வரைக்கும் அந்த சந்தோஷம் திரும்ப வரவே வராது. வாய்ப்பே இல்ல.
நீயும் கரணும் ஒருத்தர் ஒருத்தர் ரொம்ப நேசிக்கிறீங்கல்ல, நீங்க பேபிக்காக பிளான் பண்ணலாம்ல. உங்களோட பேபி இந்த வீட்டுக்கு வந்ததும் இந்த வீட்டோட எல்லா சந்தோஷமும் திரும்ப வந்துடும். பிரீதா, இங்க பாரு, கரீனா சொல்றது ரொம்ப கரெக்ட் தான். இங்க பாரு, நான் இன்னை வரைக்கும் உங்ககிட்ட எதுவுமே கேட்டதில்ல. ஆனா ஒருவேளை நீயும் கரணும் பேபிக்கு பிளான் பண்ணியிருந்தா எல்லாரோட சந்தோஷமும் திரும்பி வந்துருமா? இந்த வீட்டுக்கு வாரிசு கிடைக்குமா? நீ ராக்கியோட நிலைமைய பார்த்தல்ல, அவளுக்கு டிப்ரெஷன் ஆயிடக்கூடாதுன்னு பயமா இருக்கு. நீங்க 2 பேரும் பேபிக்கு பிளான் பண்ணா இந்த வீட்டு சந்தோஷம் திரும்பி வந்துரும்லமா? நான் இப்ப சொன்னத கொஞ்சம் யோசிச்சு பாருமா. பிருத்வி, அட ஏன் ஸ்ட்ரெஸ்டா இருக்கீங்க? என்ன என்ன ஆச்சு பிருத்வி? சொல்லுங்க பிருத்வி, என்ன ஆச்சு? பிருத்வி பிருத்வி. கிருத்திகா, வாணியாட்டி உன்னை ரொம்ப நேரமா தேடுறாங்க. அவங்களுக்கு ஏதோ அர்ஜென்ட் வேலை இருக்கும்னு நினைக்கிறேன். போ, அவங்க உன்னை ரூமுக்கு கூப்பிடுறாங்க. சரி. பிருத்வி, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என் கைய விடுங்க, என் கைய விடுங்க. பிருத்வி, நீ எங்க போற? என் பொண்ணை தானே பார்க்க போற? என் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்க கேள்விக்கெல்லாம் என்ன நான் பதில் சொல்லுவேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க ஆண்டி. நான் இப்ப ரொம்ப மண்டை காஞ்சி போயிருக்கேன். என்ன தொல்லை பண்ணாதீங்க. முதல்ல நான் சொல்றத கேளு. நானும் ரொம்ப நாளா ஒரு விஷயத்தை உங்ககிட்ட சொல்லணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். என் பொண்ணோட வாழ்க்கையை விட்டு விலகி போயிடு. என்னைக்கோ நான் உன்னை கையெடுத்து கூட கும்பிட்டுட்டேன். நீ ஏன் அவன் வாழ்க்கையை விட்டு விலகி போக மாட்டேற? சரி, நானும் உங்ககிட்ட கையெடுத்து கும்பிட்டுக்கிறேன். உங்ககிட்ட இதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சேம் டு சேம். நீங்க உங்க பொண்ணோட வாழ்க்கையை விட்டு விலகி போயிருங்களா? என்னுடைய உங்க பொண்ணுடைய வாழ்க்கையில இருந்து நீங்க விலகி போயிடுங்களா? அதுதான் உங்களுக்கு நல்லது. உனக்கு மூளை குழம்பிடுச்சு. நீ இப்போ உன் சென்ஸ்ல இல்ல. ஷர்லின் என் பொண்ணு, நான் அவளோட அம்மா. அதோட அம்மாவை அவளோட பொண்ணோட வாழ்க்கையை விட்டு யாரும் விலக்க முடியாது. பொண்ணுடைய காதலன்னா அவ என்னுடைய காதலி. இப்ப சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க, ஒரு காதலன் ஒரு காதலியை விட்டு விலகி இருக்க முடியுமா? இங்க பாருங்க ஆண்டி, நீங்க ஸ்டாப் பண்ணிடுங்க. இதுக்கு மேல நீங்க ஒரு வார்த்தை பேசுனீங்கன்னா இல்ல என் வழியை தடுக்க முயற்சி பண்ணீங்கனாலும் என்ன பண்ணுவேன்னு சொல்லட்டுமா? என்ன பண்ணுவ? உங்களை ஒண்ணும் பண்ண மாட்டேன். இந்த வீட்டுல இருக்க ஒவ்வொருத்தர்கிட்டையும் போய் சொல்லிடுவேன். உங்க பொண்ணுக்கு எனக்கு நடுவுல என்ன இருக்குன்னு சொல்லிடுவேன். யாரு பண்றாங்களோ இல்லையோ, நானே எங்க ரகசியத்தை போட்டு உடைச்சிடுவேன். எல்லார்கிட்டையும் போய் உங்க பொண்ணுக்கும் எனக்கும் என்ன உறவுன்னு சொல்லிடுவேன். என்ன உறவு? இப்ப உனக்கும் ஷர்லினுக்கும் எந்த உறவுமே இல்ல. நீ சொல்றதெல்லாம் பாஸ்ட்ல தான் இருந்தது. இப்ப ஷர்லின் ரிஷபோட வைஃப். அவ மகேஷ் குடும்பத்தோட மருமக. அப்புறம் என்ன? அப்புறம் உனக்கு அவளுக்கும் சம்பந்தமே இல்ல. எனக்கு பிறக்க போற குழந்தைக்கு அம்மா, எனக்கு பிறக்க போற குழந்தையோட அம்மாவா இருந்தா ஆண்டி, நீங்க ஷர்லினுடைய அம்மா. அதனாலதான் உங்களுக்கு கொஞ்சம் மரியாதை கொடுத்துட்டு இருக்கேன். நான் சொல்றத கவனமா கேளுங்க. நீங்க என்ன தேவையில்லாம பகச்சிக்காதீங்க. நான் இப்ப ரொம்ப வெறித்தனமா இருக்கேன். அதனால இப்ப நான் என்ன வேணாலும் செய்வேன். நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. உங்க பொண்ணு எனக்கு எவ்வளவு முக்கியன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் அவளுக்காக என்ன வேணாலும் செய்வேன், யாரை வேணாலும் கொல்லுவேன். உங்களுக்கு தெரியும்ல இப்ப அவ எவ்வளவு கஷ்டத்துல இருக்கா, எவ்வளவு வலி அனுபவிச்சுக்கிட்டு இருக்கான்னு. அவளுக்கு என்ன வேணும்? பழி வாங்கணும்னு சொன்னா அவளுக்காக நான் பழி வாங்கி காட்டுவேன். அதோட என் வழியில யாரு வந்தாலும் சரி, ஃபூன்னு ஊதிட்டு என் வழியை பார்த்து நான் பாட்டு போயிட்டே இருப்பேன். யாரு வந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, அது அம்மாவோ இல்ல அப்பாவோ, இந்த குடும்பமோ இல்ல இந்த உலகமோ, ஐ டோன்ட் கேர் டேம் எனிதிங். என் கண்ணுக்கு தெரியறது இப்ப பழி வாங்குறது மட்டும்தான். பழி வாங்கியே தீரணும். என் பேபி கிட்ட நான் செஞ்சே தீருவேன், என் ஷர்லின் பேபிக்காக. அப்படின்னா ஷர்லின யாரு கொல்ல முயற்சி பண்ணதுன்னு உனக்கு தெரியுமா? என் பேர் தி கிரேட் பிருத்வி. அதோட இந்த பிருத்வி இருக்கானே, அவனுக்கு எல்லாம் தெரியும். ஒருவேளை அவனுக்கு தெரியலன்னாலும் அவனுக்கு எப்படியாவது தெரிஞ்சிடும். இல்லனா அவன் கண்டுபிடிச்சிடுவான். அப்ப உனக்கு தெரியுமா யார் இது? அது யாரா இருந்தாலும் சரி,
அவங்க கடவுள்கிட்ட பிச்சை கேட்க வேண்டியதுதான். அவங்களுடைய வாழ்க்கைக்காக, அவங்க தலையெழுத்துக்காக, அவங்க உயிருக்காக பிச்சை கேட்கணும். ஏன்னா அவங்க யார பகச்சுக்கிட்டாங்கன்னு அவங்களுக்கு சுத்தமா தெரிய வரல. என்னுடைய பேபியை பகச்சுக்கிட்டாங்க. இப்ப அவங்க செஞ்ச பாவத்துக்கான பலனை அனுபவிப்பாங்க. ஏன்னா பிராய்ச்சித்தம் பண்ற டைம் இந்த பிருத்வி தன்னை தவிர வேற யாருக்கும் கொடுத்ததே கிடையாது. அவ யாருக்காவது இதை கொடுக்கறானா தண்டனை தான். யாரா இருக்கும்? யாரு ஷர்லினை கொல்ல முயற்சி பண்ணிருப்பாங்க? அது யாரா இருந்தாலும் சரி. ஆனா ஒருவேளை அவங்கள வெளியில கொண்டு வரணும்னு நினைச்சு பிருத்வி பத்தின உண்மை எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சுன்னா, ஷர்லின் மேல அவனுக்கு இருக்கிற இந்த பைத்தியக்காரத்தனம் இந்த ஃபேமிலியில இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சுன்னா ரொம்ப பெரிய பிரச்சனை ஏற்படும். 1008 கேள்வி வரும். எல்லாரும் கேட்பாங்க, ஷர்லினுக்கும் பிருத்விக்கும் என்ன உறவுன்னு கேட்பாங்க. பிருத்வியை பத்தி கேட்பாங்க. பிருத்வி அவன் வாழ்க்கையை கெடுத்துக்கிறது மட்டும் இல்ல, அவன் கூடவே என் ஷர்லின் அவளோட வாழ்க்கையை ஃபுல்லா நாசமாயிடும். அடக்கடவுளே, எல்லாத்தையும் சரி பண்ணிடுங்க. அம்மாவை நாங்க காப்பாத்திட்டோம், ஆனா குழந்தைய காப்பாத்த முடியல. நீயும் கரணும் ஒருத்தர் ஒருத்தர் ரொம்ப நேசிக்கிறீங்கல்ல. நீங்க 2 பேரும் பேபிக்காக பிளான் பண்ணுங்களேன். உங்களோட பேபி இந்த வீட்டுக்கு வந்ததும் இந்த வீட்டோட மொத்த சந்தோஷமும் திரும்ப வந்துடும்ல. என்னாச்சு? ம், கரண், வீட்டில் எல்லாருமே ரொம்ப சோகமா இருக்காங்க. எஸ்பெஷலி ராக்கிமா ரொம்ப அழுதுட்டு இருக்காங்க. அவங்க நிறைய கனவு கண்டுட்டாங்க. வீட்டுக்கு ஒரு குட்டி குழந்தை வரப்போதுன்னு இருந்தாங்க. ஆனா இப்படியெல்லாம் நடந்ததால அவங்க ரொம்பவே உடைஞ்சு போயிட்டாங்க. ராக்கிமாக்கு எல்லார் மேலயும் எவ்வளவு அன்பு இருக்கு. என்னை எப்பவுமே அவங்க பொண்ணாதான் நினைக்கிறாங்க. பொண்ணு மாதிரி தான் அன்பா இருக்காங்க. அதனால நான் அவங்க கொடுத்த அவ்வளவு அன்புக்கு பதிலா நாமளும் சில சந்தோஷத்தை அவங்களுக்கு தரணும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் டைம் கொடுக்கலாம். ம், காலம் எல்லாத்தையும் சரி பண்ணிடும். சரியா? நான் போய் அம்மா கிட்ட பேசிட்டு வரேன். என்னாச்சு? ராக்கிமா தான் உங்களுக்கு உயிரை கொடுத்தாங்க. அதோட உங்களுக்கு உயிரை கொடுத்து எனக்கு வாழ்க்கையை கொடுத்திருக்காங்க. அதனால இப்ப நம்ம 2 பேருமா சேர்ந்து அவங்களுக்கு ஒரு உயிரை கொடுத்தா என்ன? அவங்க மறுபடியும் சந்தோஷப்படுவாங்கல்ல.
அப்படின்னா கரண், நான் அம்மாவாகணும்னு ஆசைப்படுறேன்.